நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டிவி நேயர்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட மனதிருமுதலின் நேர நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். இந்த நாளில் நம்ம மெயினாக நம்ம தியானிக்க போகிற வார்த்தை இதுதான். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழுகையின் ஒரு பள்ளத்தாக்குகளை தான் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பள்ளத்தாக்கு அப்படிங்கும்போது 2 மலைகளுக்கு நடுவில் ஓடுகிற அந்த அருவி போல் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எப்படி அழுகை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அதில் ஒரு அழுகை. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனாக ஒருவேளை ஒரு 4-5 பேர் நீங்கள் இதை பார்க்குறதுல சில பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்காது. சில பேருடைய வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு நன்மையை பெறனாலும் நான் ஒரு பெரிய அழுதா மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் என்ன செய்து கிடைக்குது. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்தாலும் இந்த நாள்லையும் டெய்லி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அழுதுட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அழகாக இந்த இடத்துல அதுக்கு முதல்ல வசனம் போடப்பட்டிருக்கு. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். அப்போ அழுகிற நீங்கள் அழகா, உங்களுக்கு இதிலே அழகா போடப்பட்டிருக்கு. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். யாருடைய வாழ்க்கையில் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அழகா அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அவருக்குள்ள கர்த்தருக்குள்ள பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களை நாங்கள் நல்ல வழியில தான் நடக்கணும் அப்படின்னு தங்களுடைய இருதயங்களை செவையான பாதையில் நடக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனைகள் என்ன செய்யும், நிறைய வரும். நம்ம நிறைய நேரம் நம்மளே சொல்லுவோம், அவங்கெல்லாம் எப்படியோ வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க நல்ல சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஆனால் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வாழணும்னு நான் பிரயாசப்படுறேன், பரிசுத்தமாய் வாழணும்னு பிரயாசப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் தான் கண்ணீர், என் வாழ்க்கையில் தான் கஷ்டம் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அதான் போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறவங்க, அவருக்குள்ள பலனுள்ள மனுஷரும் தங்கள் இருதயங்களில் செவையான வழியில் நடக்கணும்னு அதை அப்படி நினைக்கிறவங்களும் எதில் வழியாக நடந்து போகிறாங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன செய்கிறாங்களாம், ஒரு நீரூற்றாக்கி கொள்கிறார்களாம். அவங்க போகிற பள்ளத்தாக்கு அழுகை நிறைந்த அந்த இதெல்லாம் அழுகை தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறோன்னா ஒரு அழகாக இருக்கும். ஒரு டிராயிங் வரைகிறதுல நிறைய பேர் விரும்புகிறது ஒரு சீனரி, வாட்டர் ஃபால்ஸ் வரைகிறது. அதெல்லாம் நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் நின்று எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம் ஒரு நல்ல வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி உருகிற இடமா தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இப்போ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அது ஒரு அழகாக நீர்வீழ்ச்சி போல் அந்த அழுகை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், மாற்றப் போகிறார். அதான் அவங்க பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் என்ன செய்வாங்களாம், காணப்படுவாங்களாம். அப்போ ஒரு நாள் நம்ம இந்த அழுகையின் பள்ளத்தாக்கோட போகிற நம்ம எங்கே போய் காணப்பட போகிறோம், கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், காணப்பட போகிறோம். அப்போ நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து வந்திருக்காங்க. ஆனால் அதில் நிறைய நேரம் எப்போவுமே அழுதுட்டு, நிறைய இடத்துல அழுது தன்னுடைய பலன் அவன் ரொம்ப அழுதது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா ரொம்ப அழுதுருப்பார். எடுத்து வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 4வது வசனம் 6வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். எவ்வளோ அழுதாங்க, யுத்தத்துக்கு போய் அவங்களுடைய பலன் போகலை, தங்களால் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க அந்த அழுகிறதற்கு கூட அவங்கள்ட்ட என்ன இல்லையாம், பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சாங்களாம்,
சத்தமிட்டு அழுதாங்களாம். ஏன் அழுதாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே திரும்ப வர்றதுக்குள்ள அவங்க வீட்டில் இருந்த அவங்களுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, அமலேக்கியர் போயிட்டாங்க. எல்லாவற்றையும் தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே வீட்டில் மனைவிமார் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. அப்போ அவங்களுக்கு அதை தாங்க முடியாமல் ஒரு பெரிய துக்கத்தில் எல்லாரும் அவன் தாவீதும் அவன் கூட இருந்த எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, அழுறாங்க. அழக்கூட அவங்களுக்கு என்னது இல்லை, பலன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அழுதுட்ருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒருவேளை தாவீதை போல் நீங்கள் இந்த நாட்களில் நெருக்கப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கலாம். நான் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கேன், எங்கே பார்த்தாலும் நெருக்கம், எனக்குன்னு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி தான் ஒரு சிச்சுவேஷனில் தாவீது ராஜா என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. இது தாவீது ராஜாவாய் பதவி ஏற்பதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். ராஜாவா அந்த ராஜா பதவிக்கு முன்பாக தாவீது அனுபவித்த கஷ்டங்கள் அத்தனை நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருப்பாரு, அழுதிருப்பாரு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களுக்கும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது கூட ஒரு சிறு கூட்டம் தான் இருக்காங்க. அவங்களுடைய ஜனங்களை அவங்க எடுத்துட்டு போனதுனால இப்ப எல்லாருக்கும் அவங்களுடைய வருத்தம், என் மனைவி இவன் நிமித்தமா தான் போயிட்டான், அவங்க கூட நம்ம இருந்ததுனால தான் இந்த பிரச்சனைட்டு எல்லாருமே தாவீதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவீதும் தன்னுடைய மனைவியை இழந்திருக்கான், தன் பிள்ளைகளை இழந்திருக்கான். ஆனால் யாரும் அதை யோசிக்கலை. தாவீது கூட நம்ம இருந்ததுனால தான் இந்த பிரச்சனைங்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவன் எல்லாரும் இப்போ தாவீதுக்கு நேராக என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அகெயின்ஸ்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதான் அதில் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அவன் கூட இருந்த ஜனங்கள், தாவீதுக்கும் அதே கஷ்டம்தான், அந்த ஜனங்களுக்கும் அதே கஷ்டம்தான். ஆனால் யாரும் தாவீதை நம்ம கஷ்டப்படுத்துகிறோன்னு யோசிக்கலை. எல்லாரும் வார்த்தையினால செய்கையினால தாவீதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை கல்லெறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும், அவனுடைய மனைவி இல்லை, இப்போ பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை, குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அமலேக்கியர் எடுத்துட்டு போயிட்டாங்க. கூட சப்போர்ட்டுக்கு இருந்த ஜனங்களுமே இப்போ யாரை ரொம்ப பிளேம் பண்ணுறாங்க, தாவீதை பிளேம் பண்ணுறாங்க. அதனால தாவீது என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, தன்னை யாருக்குள்ள கொண்டு திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு திடப்படுத்துதலில் தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறார், எதிர்பார்க்குறார். இப்போ நீங்களும் அதே சிச்சுவேஷன் என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லாரும் உங்களை என்ன செய்யலாம், துக்கப்படுத்திட்டு இருக்கலாம். உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் இதுவரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களே உங்களுக்கு எதிராக மாறி இருக்கலாம். உங்கள் கூட இருந்த மனிதர்கள் உங்களுக்கு எதிராக மாறி உங்களை பற்றி தவறான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருக்குள்ள உங்களை என்ன செய்து கொள்ளுங்க, திடப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது ராஜா அதை தான் பண்ணார். கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்தார், திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தினதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆண்டவருக்கு நல்ல அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனா, கூட்டிகிட்டு போன தன் ஜனங்களை, தன் பிள்ளைகளை, மனைவியெல்லாம் எடுத்துகிட்டு போனேன், அவங்கள நான் பின்தொடரலாமா, நான் அங்கே போனால் நான் ஜெயிப்பேனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவரும் போன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னபடி அவர் போனது நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை அவர் என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தான், திருப்பி கொண்டான். அப்போ அவன் எதெல்லாம் இழந்தானோ, யாரெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தார், திருப்பி கொண்டார். அவர் கூட உள்ள ஜனங்களுக்கும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் அந்த இடத்துல என்ன செஞ்சிச்சு, உண்டாயிடுச்சு. எல்லாரும் பாருங்க 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்ரோனில் இருக்கிறவர்களும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடியில் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர்களுக்கும் அனுப்புகிறான். அவன் அங்கேருந்து என்னத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தானோ, கூட இருந்து அவனுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும், யாரெல்லாம் அவனை மனக்லேசனப்படுத்த எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு தாவீதை அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். காரணம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான், திடப்படுத்தி கொண்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அவன் என்ன செஞ்சு கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். அப்படி ஒரு திடப்படுத்தி கொண்டதுனால தான் அவனுக்குள்ள அன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அநேக நேரத்தில் நம்மளும் அப்படி தான், நமக்குள்ள நம்மளை எல்லாரும் காயப்படுத்துகிறாங்களா, அழ வைக்கிறாங்களா, நம்ம அழுது அப்படியே நம்ம சோர்வாக என்ன செய்கிறோம்
இருந்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா தாவீதை போல அழுகையின் காரியங்கள் நம்மளை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்களா, கூட இருக்கிறவங்க நம்மளை துக்கப்படுத்துகிறாங்களா, ஒருவேளை நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை குற்றப்படுத்திட்டு இருக்காங்களா, அழுக தான் வரும், கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளதும் மனிதர்கள் தான். அந்த கஷ்டமான வேலையிலும் தேவன் அழகாக நமக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு முழங்கால் கொடுத்துருக்கிறார். முழங்கால் படிட்டு ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டர் கூட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்கே உள்ள பிரச்சனை எப்படி மாறுதுன்னே தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய புத்தியில் ஒரு அழகான ஒரு ஐடியாவை கொடுப்பார், ஒரு இதை கொடுப்பாரு. நம்ம இப்படி பண்ணி நீ இப்படி செஞ்சால் இந்த பிரச்சனை இப்படி மாறுங்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் உனக்கு அழகாக தருவார். அதை நீ செய்யும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்கிற ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் நினைக்காத ஒரு பிளெஸ்ஸிங்கை, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, ஒருவேளை நான் தவறான எண்ணத்தில் தவறாக ஒரு மூளையே இல்லாமல் அறிவே இல்லாமல் என் பிஸ்னஸில் இப்படி ஒரு காரியத்தை செய்து எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, ஒருவேளை நான் மூளை இல்லாமல் நான் பேசினதுனால, அறிவு இல்லாமல் ஒரு காரியத்தை பேசினதுனால எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டே நீங்கள் ஏதாட்டும் நினச்சிட்டு இருக்கலாம். நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர் உங்கள் கூட இருக்கும்போது, நீங்கள் அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளும்போது, இந்த கண்ணீரில் நீங்கள் இருக்கும்போது, அந்த கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எஸ்தர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யூத குலத்துக்கெல்லாம் அவங்களெல்லாம் அழிக்கணும்னு ஆமான் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது, அதை கேட்டபோது மொர்தெகாய் வந்து பயங்கர ஒரு அலறல் சத்தத்தோடு என்ன செய்கிறார்? அலறிக்கொண்டு, நீங்கள் வாசித்தீங்கன்னா எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுணத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டுடுத்தினவனா ராஜாவுடைய வாசலுக்குள்ள போறதுக்கு ஒருத்தனுக்கு உத்தரவு. ஆனால் மொர்தெகாய்க்கு அவனுடைய கஷ்டத்தை கேட்ட உடனே எஸ்தருக்குள்ள அதை அந்த இதை தெரியப்படுத்திடணும். யூத குலத்தை எல்லாத்தையும் கொள்றதுக்கு ஆமான் ஒரு பெரிய திட்டத்தை தீர்த்திருக்கான். அப்போ அந்த ஏன்னா ராஜாவுடைய அந்த முத்திரை மோதிரம் அந்த சட்டம் வந்து ஏற்றப்பட்டாயிற்று. இது கண்டிப்பாக செய்யப்பட போகுது. ஆனால் இதை மாற்றுவதற்கு யாராலையும் முடியாது, எந்த மனிதராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஒரு மகா அலறல் சத்தம், வேதனை, நம்ம குலமே அழிக்கப்பட போகுது, எல்லா ஜனங்களும் நம்ம ஜனங்களெல்லாம் சாக போகிறாங்கன்ட்டு அந்த மொர்தெகாய்க்குள்ள ஒரு பெரிய துக்கம் வரும்போது அவன் அலறி கொண்டு வருகிறான். ஆனால் அந்த அலறல் சத்தத்தை தேவன் என்ன செய்தார்? ஆனந்த சத்தமாக என்ன செய்ய பண்ணினார்? மாற பண்ணினார். யார் அவங்கள எல்லாரையும் அழிக்கணும்னு திட்டம் போட்டானோ அந்த திட்டத்தை யாருக்காக அவன் ஒரு தூக்கு மேடையை செய்து வச்சானா அதே இடத்துல அதே ஆமான வந்து ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார்? தூக்கி போட பண்ணினார். அதற்காக தான் எஸ்தரை முதல்ல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு என்ன செஞ்சிருந்தார்? வச்சிருந்தார். இதை கேட்ட உடனே நம்ம முதல்ல பார்த்தோம், தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். ஆனால் இந்த இடத்துல மொர்தெகாய் வந்து ரொம்ப அழுறாரு, தாங்க முடியாத ஒரு துயரம். அதை கேட்டவுடனே எஸ்தருக்குள்ளேயும் அதே ஒரு துயரம் தான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அழகாக ஒரு பிளான் பண்ணால் 3 நாள் நான் என்ன செய்ய போகிறேன்? உபவாசிக்க போகிறேன். நீங்களும் முடிஞ்சால் பண்ணுங்கிற மாதிரி நான் 3 நாள் உபவாசிக்க போகிறேன், எனக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வேண்டிக் கொள்ளுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா? 3 நாள் உபவாசிக்கிறா. அவள் 3 நாள் உபவாசித்து ராஜாவை பார்க்க போகிறா. ஏன்னா ராஜா ஒருத்தங்களை உள்ள வான் கூப்பிடலைன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அன்னைக்கு அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுரும். ஆனால் மொர்தெகாய் அழுததுனால மொர்தெகாயுடைய அந்த துயரத்தை தாங்க முடியலை, யூத குலத்தோடைய துயரத்தை தாங்க முடியாமல் எஸ்தர் வந்து அழகாக ஆண்டருக்கு முன்பாக 3 நாள் உபவாசித்து ராஜாவை சந்திக்க போகிறார். ஆனால் அந்த நாளில் ஆண்டர் ராஜாவுடைய கண்களை தயவு என்ன செய்தார்? கொடுத்தாரு. அப்படியே எஸ்தருக்கு ஒரு பிளானை கொடுக்குறாரு. அவள் விருந்து செய்கிறா. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டத்தின்படி அவள் அழகாக செய்தது நிமித்தமாக அன்றைக்கு ஆமானுடைய திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? தவிடுபடி ஆக்கி போட்டார். ஆமான் யாரை தூக்கில போடணும்னு செய்தானோ அதே தூக்கு மரத்தில் ஆமானையே என்ன செய்ய பண்ணினார்? தேவன் போட பண்ணினார். எந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணாங்களோ அந்த யூத ஜனங்கள் அவங்களுடைய எதிரிகளை அந்த நாளில் அழிக்கிறதுக்கான ஒரு பிளான், அதனால அப்படியே அந்த சட்டத்தையே ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக என்ன பிளான் பண்ணி எத்தனை கூட்டம் கூடி உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்ல தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணால வந்து பெனினால் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கா? துக்கப்படுத்தி கொண்டே என்ன செய்கிறா? இருக்கிறா. அந்த துக்கம் தாங்க முடியாமல் அவள் என்ன செய்கிறா?
ஆலயத்தில் போய் என்ன செஞ்சிட்ருக்கிறா? ஜெபிக்கிறா. ஜெபிக்கும்போது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாளை வந்து ஆண்டவர் என்ன செய்தார்? நினைத்தருளி அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். அது நிமித்தமாக தான் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்தார்? அண்ணாளுக்கு கொடுத்தார். அந்த கண்ணீர் நிமித்தமாக கிடைத்த அந்த குழந்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையா இது என்ன செஞ்சிச்சு? மாறிடுச்சு. அப்போ இந்த நாளில் உங்கள் அழுகைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்க போது. நீங்கள் அழுகிறீங்களா? உங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனையை நினைச்சு அழலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். அல்ல உங்கள் எதிர்காலத்தை குறித்து அழலாம். உங்களுக்கு விரோதமாக நிறைய மனிதர்கள் சதி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ அனுபவிச்சு கொண்டிருக்கிற கஷ்டத்தை கொடுத்து நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ள நீங்கள் திடப்படும் போது, கர்த்தரை நீங்கள் தேடும் போது, கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாக என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும், என்ன சதி திட்டங்கள் செய்திருந்தாலும், அந்த சதி திட்டங்களை தேவன் என்ன செய்கிறார்? உடைத்தெறிகிற தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் நம்ம அவரை நம்மளை வந்து என்ன செய்யணும்? திடப்படுத்தணும். கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நம்ம முதல்ல பார்த்தோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை நான் இத்தனை நாள் அழுதுட்டு இருக்கேன், மாத கணக்காக அந்த காரியத்திற்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் கண்ணை மூடினாலே எனக்கு அழுகதான் ஆண்டவரே வருது. யார்கிட்ட போய் என்னால் சொல்ல முடியலை. நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் புலம்பாத அழாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தை எனக்காக தான் வந்திருக்கு. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஜெபிங்க. தாவீது ராஜாவை நினைத்து பாருங்க. கூட இருந்த ஜனங்களை கல்லறிகிறதுக்கு எல்லாம் செய்யும்போது அவர் கர்த்தருக்குள்ள அவரை திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தது நிமித்தமாக எல்லார் இழந்ததையும் மீட்டு கொடுத்தார். இன்னும் பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டார். யாரெல்லாம் அவருக்கு நன்மை செய்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் அந்த இதில் இருந்து பங்கை அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு நன்மை அந்த நாள் ஆண்டவர் கிடைக்க பண்ணினார். அதே போல் மொர்தெகாய் அன்றைக்கு அழுததுனால, எஸ்தர் தன்னை 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த யூத ஜனங்களுக்கே ஒரு மாற்றம் வந்துச்சு. அவங்களுடைய சட்டமே அப்படி மாற்றி போட்டார். அவங்களுக்கு எதிராக இருந்த அந்த சட்டத்தையே ஆண்டவர் மாற்றி போட்டார். ஒருவேளை உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் இது யாருமே மாற்ற முடியாது, இது இப்படி தான் யாருனாலும் நினைக்கலாம். உங்கள் சொத்தை வஞ்சித்து எடுத்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையின் காரியங்களுக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னு கொண்டு வந்திருக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம அப்படி திடப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை அந்த வார்த்தை உங்களை டச்சாக இருந்துச்சுன்னா ஜெபிங்க. எந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒருவேளை இதை மொபைலில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், எங்கேருந்து பார்த்தாலும் ஆண்டவரே ஏசப்பா, நான் உங்களுக்குள்ள என்னை திடப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி இதை நான் நீரூற்றாக்கி கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, எல்லாவற்றை குறித்து எனக்கு இருக்கிற இந்த பயத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது தன்னை உங்களுக்குள்ள திடப்படுத்தினது போல நான் திடப்படுத்துறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அப்பா ஆண்டவரே, எனக்கு இனி ஆசீர்வதிங்க, இனி ஆசீர்வதிங்க. நான் என்ன காரியத்தை செய்யணும், எப்படி நான் எந்த காரியத்தில் எப்படி மூவ் பண்ணணும், ஆண்டவரே எந்த மனிதர்களை பார்க்கணும், இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி என்ன செய்யணும், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாங்கன்னு ஜெபிங்க. அன்றைக்கு எஸ்தர் ஜெபிக்கிற போது ஆகாஸ்வேறு ராஜா கண்களை தயவு கொடுத்த தேவன் இந்த நாளில் உங்களுக்கு எந்தெந்த மனிதர்கள் கண்களை தயவு வேணுமோ அந்த தயவு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, எனக்கு அந்த தயவை தாங்க, இனி ஆசீர்வதிங்க இன்னும் ஜெபிங்க. ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்க மாற்றி இனி ஆசீர்வதிங்க, இனி நன்மையினால நிரப்புங்கன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த நன்மையினால் அவங்களை நிரப்புவார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏசப்பா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் போனாலும் எல்லாவற்றையும் மாற்றுங்க. அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதி திட்டங்களையும் மாற்றுங்க. எத்தனை மனிதர்களுக்கு விரோதமாக என்ன காரியங்களை செய்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.